அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழரசு கட்சி இணைய வேண்டும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு. ஊடக அடக்குமுறைகளுக்கு எதிராக யாழில் போராட்டம். மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. தமிழ் மக்கள் பெற்ற துன்பங்களை சிங்கள மக்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள், ஸ்ரீதரன் கருத்து. கோட்டாபாய உண்மையிலேயே பல உயிர்களை காப்பாற்றினார், நாமல் தகவல். யாழில் இந்தியாவின் 75வது குடியரசு தின நிகழ்வுகள். மன்னாரில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு போராட்டம். அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த ரணில். இன்றுடன் பாராளுமன்றம் இடைநிறுத்தம், ஜனாதிபதி விசேட வர்த்தமானி. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக பதவியேற்றதன் பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கியத்தை பற்றி பிரஸ்தாபித்திருப்பதை வரவேற்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினாகிய நாம் இலங்கை தமிழரசு கட்சியும் எம்முடன் இணைந்து பயணிக்க முன்வர வேண்டும் என அழைப்பு விடுப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. தந்தை செல்வா அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு ராஜவரோதயம், ராஜமாணிக்கம், வன்னியசிங்கம், நாகநாதன், அமிர்தலிங்கம் போன்றோரால் தலைமை தாங்கப்பட்டு தமிழ் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த பாரம்பரியமிக்க ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். தமிழரசு கட்சி தனித்து நின்று தனது கோரிக்கைகளை வெல்ல முடியவில்லை என்ற காரணத்தினால் இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்றவை இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கிய பாரம்பரியமும் தந்தை செல்வா தலைமையில் நடைபெற்றது. இவ்வாறு தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக 1976ஆம் ஆண்டிலிருந்து தனது கட்சியான தமிழரசு கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் தமிழர் விடுதலை கூட்டணி என்பதை தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடும் ஒரு ஐக்கிய முன்னணி என்பதை தந்தை செல்வா அடையாளம் காட்டினார். அதன் பின்னர் 1985ஆம் ஆண்டில் பூட்டான் நாட்டின் தலைநகரான திம்புவில் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழீழ விடுதலை புலிகள், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ புரட்சி அமைப்பு ஆகியோர் இணைந்து திம்பு கோட்பாடு எனப்படும் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதுவே தமிழ் தேசிய இனப்பிரச்சினையின் தீர்விற்கான அடிப்படையாக கொள்ளப்படுகின்றது. 2002ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவை இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் செயல்பட்டு வந்தனர். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக விடுதலை புலிகள் ஆயுத போராளிகளாக செயற்பட்ட வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக வழிமுறையில் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரணையுடன் செயற்பட்டு வந்தார்கள். சம்பந்தனால் தலைமையேற்று நடாத்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நிலவிய பல்வேறு முரண்பாடுகள் காரணமாக அதில் இணைந்திருந்த பல கட்சிகளும் தனிநபர்களும் வெளியேறியது மாத்திரமில்லாமல் இறுதியில் 2023ஆம் ஆண்டு நடைபெற இருந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சி தாங்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களும் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறினார்கள். அதன் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயலிழந்துள்ளது. இந்நிலையில் EPRLF, டெலோ, பிளாட், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் ஆகியோர் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு ஐக்கிய முன்னணியை அமைத்துள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான ஒரு ஜாப்போ அமைப்பு வடிவமோ இல்லாத காரணத்தினால் கூட்டமைப்பிற்குள் பல்வேறு முரண்பாடுகள் அவ்வப்போது தோற்றம் பெற்றது. இவற்றினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாம் உருவாக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்காக ஒரு யாப்பு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டும் இருக்கின்றது. இந்த கூட்டணிக்கென்று குத்துவிளக்கு சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஐக்கிய முன்னணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி யாப்பின் அடிப்படையில் நிறைவேற்று குழுவையும் கட்சிக்கான கட்டமைப்பையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலத்தின் தேவை கருதி 2002ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட போதும் அதனை பதிவு செய்ய
வேண்டுமென்று அதில் அங்கம் வகித்த பல்வேறு கட்சிகள் தொடர்ந்தும் கோரிக்கைகளை வைத்த போதும் தமிழரசு கட்சி அதற்கு செவிசாய்க்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது 22 வருட காலமாக தமிழ் மக்களுக்காக போராடும் ஒரு அரசியல் கட்சியாக தன்னை நிறுவனப்படுத்திக் கொள்ளாமல் தேர்தல் காலங்களில் கூட்டாகவும் பின்னர் தமிழரசு கட்சியாக முடிவெடுத்து செயற்படுவதுமே இன்று வரை தொடர்கின்றது. இதன் காரணமாகவே இடைப்பட்ட காலங்களில் பல கட்சிகளும் அதிலிருந்து வெளியேறின. இந்த நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியோரை ஒன்றிணைத்து 2009ஆம் ஆண்டிற்கு முன்பிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமான சிந்தனையுடன் பயணிக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கப்பட்டு அது இன்று வரை தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் புது அமைப்புகள் தொடர்பாக சிந்திப்பதை விடுத்து ஏற்கனவே செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஐக்கிய முன்னணியில் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பரப்பில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் ஏனைய கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றுள்ளது. ஆசிய பசிபிக் கூட்டுறவு வலையமைப்பினூடாக அத்தியாவசிய பொருட்களை இலங்கையில் உள்ள கூட்டுறவு வலையமைப்புகளுக்கு வழங்கி அதனூடாக குறைந்த விலையில் மக்களுக்கான பொருட்களை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிபத்துறை இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் அதிக பொருட்களை விற்பனை செய்வோர் தொடர்பில் கண்டறிவதற்கான சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அதன் மூலம் அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வெல்த்கோப் வங்கியின் 4வது கிளை இன்று மட்டக்களப்பு ஆரியம்பதியில் பிரதான வீதியில் இன்றைய தினம் காலை திறந்து வைக்கப்பட்டது. வெல்த்கோப் வங்கியின் தலைவர் தேசகீர்த்தி மொகோரெட்டி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கூடாக எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே அது ஒரு பெரிய விடயம். நான் ஒரு தொழில் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவதாலும் சரி, சதோசவா இருக்கலாம் அல்லது எந்த நிறுவனங்களை கொண்டு வரும்போது அவரோட பேசுகிற ஒரே ஒரு விடயம் நாங்கள் வைக்கிறது, எங்களுடைய மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும். ஆகவே அதை சிறப்பாக இன்று கள ரீதியாக நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற வெல்கோப் பேங்குடைய சேர்மன் ஹிப்தி மோகன்டி அவர்களுக்கும் சிஓ காஞ்சன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கின்றேன். அந்த வங்கி குழுமத்தினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் திணைக்கள தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். ஆகவே இப்பொழுது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக மேலே கொண்டு வர வேண்டும் என்பதிலே அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது. இருந்தாலும் இதற்கு பல சவால்கள் இருக்கிறது. இந்த சவால்களை தாண்டித்தான் இந்த பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த சவால்களுக்கு மத்தியில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் மக்களின் வாழ்க்கை சுமை குறைக்கப்பட வேண்டும் என்றதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நேற்றுக்கு முந்தைய தினம் ஆசிய பசிபிக் கூட்டுறவு அமையத்தினுடைய ஆசிய பசிபிக் தலைவரோடு NCCயிலே நான் ஒரு விரிவான கூட்டத்தை நடத்தி இருந்தேன். அந்த கூட்டம் நிறைவு வரும்பொழுது 9 மணி ஆக முடிந்தது. என்னென்றால் இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருக்கிற கூட்டுறவு வலையமைப்புகள் கூடாக அத்தியாவசிய பொருட்களை இலங்கையில் இருக்கிற கூட்டுறவு வலையமைப்புகளுக்கு வழங்கி அதனூடாக குறைந்த விலையிலே பொருட்களை விநியோகம் செய்வது. உங்களுக்கு தெரியும், இன்று புறக்கோட்டையில் இருக்கின்ற மிக பணம் படைத்த வர்த்தகர்கள் தான் இலங்கையின் பொருட்கள விலையை தீர்மானிக்கிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். அது ஒரு வகையான சொல்ல போனால் சுருக்கமா ஒரு மாஃபியா, அது ஒரு மாஃபியாவாக இயங்குது. அவை இலங்கையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களின் விலை குறைவாக இருந்தாலும் குறைந்த விலையிலிருந்து இறக்குமதி செய்து கூடிய விலையிலே அதை விற்கின்ற இந்த நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயங்களிலே இப்பொழுது கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கிறோம். அதோடு வருகின்ற வாரம் மட்டக்களப்பு மாத்திரமல்ல, வடகிழக்கில் உள்ள உணவு விலை நிர்ணய கட்டுப்பாட்டு சபையோட ஒரு விரிவான கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன். முடிந்தளவு விலை அதிகரித்து விற்கின்ற இந்த விற்பனை முகவலர்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு.
இவை எல்லாத்தையும் முடிந்தளவு செய்து எங்களுடைய மக்களை வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே எங்களை அன்போடு வரவேற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறி, நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் பற்றிய தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக கேட்போர் கூடத்தில் யாழ் ஊடக அமையம் மற்றும் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் யோசப் ஸ்டாலின், யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார், உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் துமிந்த சம்பத், சட்டத்தரணி ஐங்கரன், காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினர், ஊடகவியலாளர்கள், சிவில் சமூகத்தினர், அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊடக அடக்குமுறை மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்து யாழில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் யாழ் பொது நூலகத்தில் இருந்து பேரடியாக புறப்பட்டு யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்து அங்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட தென்னிலங்கை ஊடக அமைப்புகளின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டத்தில் சிவில் சமூக அமைப்புகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர். நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களை கொண்டு போய் விட்ட எங்கள் மக்கள், அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அந்த மக்களிடம் ஏதாவது கேட்டார்களா இந்த சட்டத்தை பற்றி? பார்லிமெண்டில் இருப்பவர்கள் மக்களின் வாக்குகளால் அங்கு கதிரைகளை அலங்கரித்துக் கொண்டு எங்கள் கருத்துக்களை, மக்களின் கருத்துக்களை கேட்காத ஒரு அமைச்சர்கள், எம்பிகள் இந்த சட்டத்துக்கு நிகழ்நிரல் காப்பு சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டு மக்களின் நிலை, இந்த நாட்டு மக்களின் கருத்து சுதந்திரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனை இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து அந்த பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே இதற்கு எதிராக வாக்களியுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் இன்று ஊடகவியலாளர் நாங்கள் அந்த மக்கள் சொன்ன கருத்துக்கள், ஒட்டுமொத்த மக்களின் கருத்துக்களாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். இந்த பாராளுமன்ற அமர்விலே அங்கு வாக்களித்த அனைத்து அமைச்சரவைகளுக்கு நாங்கள் ஒன்று சொல்கின்றோம். நீங்கள் வாக்களித்தது எதற்காக? அந்த மக்களுக்கு, மக்களின் கருத்துக்களை இல்லாமல் செய்வதற்காகவா? இன்று நாட்டில் எவ்வளவோ அநீதிகள் இடம்பெறுகின்றன. இன்று நாட்டில் மக்கள் எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள். இந்த மக்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பாராளுமன்றம் அனுப்பினார்கள். அவர்களின் கருத்துக்களையே சாடிக்கும் விதமாக நீங்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளீர்களே. இந்த நாட்டு மக்களின் நிலை கருதி உங்கள் வாக்களிப்பு எந்த காலம் செல்லுபடியாகும்? இனி அனைத்து மக்களும் வீதியில் நிற்க போகிறார்கள். தங்களுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் வீதிக்கு வரப்போகிறார்கள். கேட்கிறதுக்கு அனாதை, கேட்கிறதுக்கு நாதி இல்லை. இந்த மக்கள் இனி எதுவுமே பேச முடியாத ஒரு சூழலில் இன்று கொண்டு விட்டுக்கிற இந்த அரசுக்கு ஆதரவாக நீங்கள் மக்களின் வாக்கு பிச்சை எடுத்து போய் அங்கே நீங்கள் வாக்களிக்க திரும்புவது எமக்கு கவலை வரும் விடயம். இது வேதனையான விடயம். இது வரலாறு ஒரு நாள் சொல்லும் விடயம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரணில் ராஜபக்ச அரசு தற்போது நிகழ்நிலை காப்பு சட்டம் ஒன்று சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அமல்படுத்தி நடைமுறைப்படுத்த போறாங்க. இதை நாங்கள் மக்கள்ங்கிற வகையில், மக்கள் அமைப்புகள்ங்கிற வகையில், ஊடக அமைப்புகள்ங்கிற வகையில் நாங்கள் இதை முறையடிப்போம். இது ரணில் ராஜபக்ச அரசுக்கு ஒரு வகையாகவும் உரிமை இல்லை இப்படியான சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு. இந்த அரசுக்கு மக்கள் ஆணை இல்லை. மக்கள் ஆணை இல்லாத அரசு தற்போது இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு மக்களின் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரத்தால் அவங்க இல்லாம போடுறாங்க. அதை அவங்க 134 வாக்கள் வச்சுக்கிட்டு தான் இந்த செயல்படுறாங்க. நாங்க பாராளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்துற எதிர் கட்சிகளுக்கு சொல்றோம், இப்ப நீங்க பாராளுமன்ற முறையடிக்க இயலாதனால எல்லோரும் வெளிவந்து மக்களோட சேர்ந்து நாங்க இதை முறையடிப்போம். இது மட்டுமில்ல, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க? தொழிற்சங்க நடவடிக்கைகள், மக்கள் அமைப்புகளின் நடவடிக்கைகள், ஊடகங்களின் நடவடிக்கைகளை நிறுத்துறதுக்கு இந்த செயல்பாடுகள் அரச பயங்கரவாதம் சொல்றதுக்கு வராங்க.
அதனால இது மக்கள் எழுச்சிகளை, மக்கள் போராட்டங்களை, மக்கள் வர்ற முன்வர செயல்பாடுகளை நசுக்கை தந்து 2 சட்டமே கொண்டு இருக்கிறாங்க. இது மட்டுமில்ல, இப்ப தொழிலாளர்களுக்கான புதிய சட்டம் கொண்டு வர போறாங்க, ஊழியர்களுக்கான புதிய சட்டங்கள் கொண்டு வர போறாங்க. இந்த சட்டங்களை கொண்டு வந்து மக்கள் ஆணை இல்லாத இந்த ரணில் ராஜபக்ச அரசு செயல்பட போகுது. நாங்கள் காண்றோம், ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழு பேச்சாளர்கள் சொல்லியிருக்கிறது வந்து இந்த சட்டங்கள் பிழைங்கிறது. அதோடு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மட்டுமில்ல, ஏனைய அமைப்புகள் கூட சொல்லியிருக்கிறது இந்த சட்டங்கள் மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாமக்குது என்று. அப்படி சொல்லதான் இந்த டிரானலஸ் மூலம் இந்த சட்டத்தை கொண்டிருக்கிறாங்க. நாங்க சொல்றோம், மக்களால் நாங்கள் இதை முறையடிப்போம். இது பாராளுமன்றத்தில் செய்யலாத எங்களுக்கு நல்லா தெரியும், வரக்குள்ளே தெரியும். இந்த 134 வாக்கு வச்சு மக்கள் எதிர்த்து இந்த 134 பேர் வச்சுதான் செய்யறாங்க. இந்த செயல்பாடு மக்கள் எல்லாம் ஒன்னா செய்யறாங்க. இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள், பொது அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கூடுற காரணம் வந்து இந்த செயல்பாடு நாங்கள் வடக்கில் ஆரம்பிக்கிறோம், வடக்கில் நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த செயல்பாடு முறையடிக்கும் செயல்பாடு அரசின் ஜனநாயக விரோத செயல்பாடுகள் நாங்கள் முறையடிக்கும் வரை எங்கள் போராட்டம் முன் செல்லும் நாங்கள் உறுதியாக சொல்றோம். මම ලසන්තරුණගේ ශ්‍රී ලංකා වෘත්තීය ජනමාධ්‍යවේදීන්ගේ සංගමයේ කියන්නේ ශ්‍රී ලංකා වර්කින් ජර්නලිස්ට් ඇසෝසියේෂන් එකේ ෆෝමර් ප්‍රෙසිඩන්ට්. ඇත්තටම අපි විශේෂයෙන්ම අපේ ජනමාධ්‍ය සමාජයට පෞගිය කාලේ සිද්ධ වෙච්ච ඒ මර්ධනය තේමා කරගැනීම තමයි යම අවුරුද්දේම කළු ජනවාරිය. இந்த ஆண்டுக்கான இந்திய மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழ்நாட்டின் முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பீவி, நடன கலைஞர் வைஜெயந்திமாலா, பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் பெற்ற துன்பங்களை சிங்கள மக்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர். இதனால் அரசு அச்சத்தில் மூழ்கியுள்ளது. இதுவும் தமிழர்களுக்கான பாதை திறக்க வழியாகும். ஆகவே நாம் எல்லோரும் இணைந்து ஒருமிக்க வேண்டிய காலகட்டம் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மனிதர்களுடைய வாழ்விலே பிறப்பிலிருந்து இறப்பு வரை எவ்வளவோ நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறே தமிழர்களுடைய வாழ்வில் பல அடையாளங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் மன்னார் மக்களுடன் நான் உரையாடுவது எனது வரலாற்றில் ஒரு பதிவாகின்றது. என்னுடைய தெரிவுக்கு மன்னார் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு நன்றியுடன், அத்துடன் உங்களுடன் நம்பிக்கையுடன் பயணிக்க இருக்கின்றேன். இந்த மண்ணிலே நாம் பல உயிர்களை தியாகம் செய்திருந்தும் நாம் இன்னொரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றோம். நாம் இன்னும் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நாம் 75 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் ஒரு இனமாக இருக்கின்றோம். 1949 ஆண்டு தந்தை செல்வா கூறியது, தமிழர் ஒரு தேசிய இனம், இழந்து போன இறமையை மீட்டெடுத்து எமது தேசிய அடையாளத்தோடு வாழ வேண்டும் என செயல்பட ஆரம்பித்தார் தந்தை செல்வா. மன்னார் மண்ணுக்கும் வந்து சென்றிருக்கின்றார். அவருடைய காலத்தில் பலர் இந்த மண்ணில் எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்துள்ளனர். அவருடைய தேசிய சின்னத்துடன் இந்த மண்ணில் தேசிய மாநாடு இங்கு நடந்துள்ளது. இவ்வாறு வரலாறு இப்பொழுது உமக்கு புதிய பணியை தந்துள்ளது. இது ஒரு தனி மனிதன் ஆற்றும் பணி அல்ல, மாறாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக தமிழர் என்று திரள்கின்ற பொழுது இந்த சமூகம் உலகம் உம்மை அங்கீகரிக்கின்ற நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் உலகம் முழுவதும் பாரிய மாற்றங்கள் இடம்பெற இருக்கின்றன. இன்று உலகத்தில் நிகழ்கின்ற சண்டைகள் அரசியல் நிகழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை நாடும் இங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது என உலகம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களின் தேசிய அபிலாஷைகளை உலகம் புதிய பரிமாணத்துடன் சிந்திக்க முற்பட்டுள்ளது. நாம் இழந்த ஆத்மாக்கள் இப்பொழுது எமக்கு உத்வேகத்தை தருகின்றது. நாம் இந்த நோக்கத்துக்காக எமது உறவுகளின் உயிர்களை இழந்தோமோ அந்த நோக்கங்கள் இன்னும் அழிந்து போகவில்லை. சிங்கள மக்களுக்கு முன்பே நமது தமிழினம் இங்கு வாழ்ந்துள்ளது. நாம் இங்கு பல அடையாளங்களுடன் வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவேதான் இழந்த இறமையை நான் மீண்டும் பெற போராடுகின்றோம். எமது மொழி, இடம், கலை, பண்பாடு
பண்பாடு இவைகள் நமது தேசிய அடையாளத்தை பற்றி இருக்கின்றது. நாம் பல சவால்களை சந்தித்து இன்னும் மனிதர்களாக இருக்கின்றோம் என்றால் நாம் அறத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் பற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம். இலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றோம். தமிழர்களுக்கு வெளிச்சமான பாதை தொடங்கியுள்ளது. ஆகவே நாம் ஒருமித்த கரங்களாக இணைந்து கொள்வோம். நமக்கு இந்த நாடு நிம்மதியான அமைதியை தருமா என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம். இலங்கை அரசு தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காவிடல் இந்த நாடு பெரும் பாதாளத்துக்குள் விழும் என்பது ஐயமில்லை. நாம் பெற்ற துன்பங்களை சிங்கள மக்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர். இதனால் அரசு பயத்தில் மூழ்கியுள்ளது. இதுவும் தமிழர்களுக்கான பாதை திறக்க வழியாகும். ஆகவே நாம் எல்லோரும் இணைந்து ஒருமிக்க வேண்டிய காலகட்டம் எனவும் தெரிவித்தார். எதிர்பாராத விதமாக கோவிட் தொற்றினால் தாம் பின்னடைந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அப்போது கோட்டபய ராஜபக்ச உண்மையிலே உயிர்களை காப்பாற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ஜனாதிபதி மகுடத்திற்காக பல தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். விவசாயிகள் முயற்சிக்கின்றனர், வியாபாரிகள் முயற்சிக்கின்றனர், ஊடக பிரதானிகள், முன்னாள் ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் என பல தரப்பு முயற்சிக்கின்றனர். ஆனால் நாம் யதார்த்த நிலைமையினை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதான கட்சிகள் இன்றி ஏனைய கட்சிகளுக்கு அதிகாரம் வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது மக்கள். அவர்கள் எங்கள் வீடுகளுக்கு தீ வைத்தவர்களாக இருக்கட்டும், இந்நாட்டை அளித்தவர்களாக இருக்கட்டும், அதற்கு மக்களுக்கான உரிமைகள் உண்டு. அதனால் நாம் ஒருபோதும் குறிப்பிட்ட சிலருக்கு பயந்து அரசியல் தீர்மானங்களை எடுக்க வேண்டியதில்லை. நாம் இந்த நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அன்றி அரசியல் கட்சிகளுக்கு பயந்து அல்ல என்பதை நம்புகின்றோம். எனது அரசியல் பயணத்தை மக்கள் தீர்மானிப்பார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்கின்றேன். முன்னிற்க வேண்டிய இடங்களில் முன்னிற்பேன். இப்போது எடுக்க வேண்டிய தீர்மானங்களையும் நாம் எடுப்போம். தனிப்பட்ட அரசியலை ஒதுக்கி வைப்போம். உண்மையிலே நாடும் மக்களும் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகள் நிறைய உள்ளன. சிலர் மக்களை குறை கூறுகின்றனர். சிலர் 75 வருட அரசியலை குறை கூறுகின்றனர். இன்னும் சிலர் ராஜபக்ஷ குடும்பத்தால் தான் 75 வருட சாபம் என கூறுகின்றார்கள். எமது குடும்பம் 55 வருட 100 வருட அரசியலில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் 75 வருடம் ஆட்சி செய்ததில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை கைப்பற்றும் போது 17 பில்லியன் பொருளாதாரத்தையே 2005ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். யுத்தத்துடன் கூடிய ஒரு பொருளாதாரத்தையே பொறுப்பேற்றார். கடந்த காலங்களில் எதிர்பாராவிதமாக கோவிட் தொற்றினால் நாம் பின்னடைந்திருந்தோம். சவால்களுக்கு நாம் முகம் கொடுத்தோம். ஒரு பிரச்சினை நாடு மூடப்பட்டமை போன்ற பிரச்சனைகள் எழுந்தன. அப்போது கோட்டபய ராஜபக்ஷ உண்மையிலேயே உயிர்களை காப்பாற்றினார். எமது குடும்பம் இந்த வருடத்துடன் 98 வருடங்கள் இந்நாட்டில் அரசியலில் ஈடுபட்டுள்ளன. எனக்கு பின்வரும் பரம்பரையும் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவையாற்றும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவே வெற்றி பெறுவார். அதில் சந்தேகமில்லை. பெரும்பான்மையான ஆதரவு எமது தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது. உளவுத்துறை தகவல்களும் இதனையே தெரிவிக்கின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்குத்தான் இருக்கின்றது. எனவே இந்த வருடம் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். அதில் சந்தேகமில்லை. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் ஜனாதிபதியானதன் பின்னர் இந்த நாடாளுமன்றம் உமக்கு தேவையே இல்லை. எனவே எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இதனால் இப்போது ஆட்சியாளர்கள் பதற்றமடைந்துள்ளார்கள். எங்களிடம் தவறுதலாக வெளிவரும் ஒரு சொல்லை பிடித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு விரும்பிய கதையை புனைவார்கள். அந்த கதைக்கு ஊடக உரையாடல் இடம்பெறும். அதற்காக போராட்டம் செய்வார்கள். 10-15 பேரை சேர்த்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். எமது கொள்கையை நாம் வெளிப்படுத்துகின்ற போதிலும் அதற்கு அவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கு சவாலாக அமைந்துள்ளது. எனவே இந்த நாட்டை நாசமாக்கிய சக்திகள் பயந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எங்களுக்கு எதிராக சேறு பூசுகின்றார்கள், அவதூறு கற்பிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது குடியரசு தின நிகழ்வுகள் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்திய எல்லைப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் யாழ் இந்திய துணை தூதுவர் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியேற்றலுடன் ஆரம்பமான குறித்த நிகழ்வில் இந்திய குடியரசுத் தலைவரின் சிறப்புரையினை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரன் வாசித்தளித்ததோடு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது. குடியரசு தின நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் ஆலய அதிகாரிகள், இந்திய பிரஜைகள் என பலரும் கலந்து கொண்டனர். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவில் பங்கேற்கும் தமிழக பக்தர்களுக்கு தற்போது விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றது. கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா அடுத்த மாதம் 23-24 தேதிகளில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இம்முறை இலங்கையிலிருந்து 4000 பேரும் தமிழகத்திலிருந்து 4000 பேரும் என மொத்தம் 8000 பேர் கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவிற்கு வருகை தரவுள்ள தமிழக பக்தர்களுக்கான விண்ணப்ப படிவத்தை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை வழங்க முடியும் என ராமேஸ்வரம் புனித சூசியப்பர் தேவாலயத்தின் பங்கு தந்தை சந்தியாகு அறிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து குறித்த திருவிழாவில் கலந்து கொள்வோர் அதற்காக மாவட்ட செயலகம் மற்றும் கடற்படையினரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற குறித்த விழிப்புணர்வு பேரணியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் பிரதான பாலத்தடியில் இருந்து ஆரம்பமான விழிப்புணர்வு பேரணி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. இதன்போது பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அந்த பதாதைகளாவன: மன்னார் மாவட்டத்தில் அரசு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை மீள மக்களிடம் கையளிப்பதோடு பொதுவான காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அத்தோடு அவர்களின் அமைதியான வாழ்விற்கு வழிவகுத்தல், பல அரசு காணிகள் தவறான செயற்பாடுகளினால் மக்களின் வளர்ச்சியினை பாதிக்கக்கூடியதாக ஒரு சிலர் தமதாக்கியுள்ளனர். அத்துடன் வேறு மாவட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் முகவர்கள் மன்னாரில் உள்ள மக்களினதும் பொது காணிகளையும் வாங்கி தமதாக்கிக் கொள்கின்றார்கள். இதனால் வருங்காலத்தில் மக்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்படவிருக்கும் அபாயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக தலைமன்னார் துறை காணி, நாயாற்றுவெளி காணி, பேசாலை பகுதிகளில் குறித்த பிரச்சினை காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அபிவிருத்தி என்ற போர்வையில் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காணிகள் அபகரிக்கப்பட்டு சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்படுவதனால் இதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தற்போது மன்னார் தீவின் 63% நிலப்பரப்புகள் கடல் மட்டத்தின் கீழ் உள்ளது. இக்கனிய மணல் அகழ்வு தொடருமானால் காலநிலை காரணமாக மன்னார் தீவு முற்றுமுழுதாக நீரில் மூழ்கும் அபாய நிலை காணப்படுவதனால் இக்கனிய மணல் அகழ்வு உடன் தடை செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையினால் மன்னார் தீவில் உள்ள இயற்கை குடிநீர் முற்றாக பாதிக்கப்படுவதுடன் மன்னார் தீவினுள் காணப்படும் பனை, தென்னை போன்ற பயன் தரும் மரங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகின்றது. இதனால் மக்கள் தீவினுள் வாழ முடியாத நிலை ஏற்படும். எனவே இந்த செயற்பாட்டினை உடன் நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். 30 வருடங்களுக்கு மேலாக இம்மக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு யாவற்றையும் இழந்து சேமிப்பதற்கு கஷ்டப்படும் நிலையில் இச்செயற்திட்டங்கள் நடைபெறுமானால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இம்மக்கள் மன்னார் தீவை விட்டு வெளியேறும் ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும். எனவே மக்களினுடைய இந்த வாழ்வியலை பாதுகாக்க வேண்டும். அத்துடன் தற்போதைய நாட்டின் நிலைமையில் போதைப்பொருள் பாவனை மிகவும் உயர்வான மட்டத்தில் இருக்கின்றது. இதில் முக்கியமாக இளையோர் மட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகம் காணப்படுகின்றது. ஆகையினால் இந்த போதைப்பொருள் பாவனையையும் இல்லாமல் செய்ய வேண்டும். எனவே மன்னார் மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளை தயவு கூர்ந்து கவனித்து எங்களின் நிலம், உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் எனவும் குறிப்பிட்டனர். இதேவேளை போராட்டத்தின் இறுதியில் அதிபருக்கு மகஜர் கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மகஜர் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளரை நாட்டுக்கு அழைக்க நான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சுங்க தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற சுங்க தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேற்குறித்த விடயம் தொடர்பில் மாற்று யோசனைகள் இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் கலந்துரையாட முன்வருமாறும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் உரையாற்றிய அதிபர், வாக்குறுதி அரசியலே நாட்டின் பொருளாதாரத்தை அழிவுக்கு இட்டுச் சென்றது. எனவே தேர்தல் ஒன்றுக்கு தயாராகும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பாராளுமன்றத்தை இடைநிறுத்தும் அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பாராளுமன்றத்தை இடைநிறுத்தும் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார். 9வது பாராளுமன்றத்தின் அடுத்த அமர்வு 2024 பிப்ரவரி 7ஆம் தேதி காலை 10:30க்கு ஆரம்பமாக உள்ளது.
நாடளாவிய ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் இன்று அதிகாலையுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 871 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்ட 871 பேரில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 626 பேரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அனுப்பப்பட்ட பட்டியலில் உள்ள 245 பேரும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் விசேட பணியகத்தினால் தேடப்படும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள 14 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.